மாறன் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கும்போது பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. நம்ம மாறன் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அம்மா எனக்குன்னு யாருமா இந்த உலகத்தில் இருக்கா? எனக்குன்னு இருந்தவங்களும் இல்லாமல் ஆயிட்டாங்க. முதல்ல நீ என்னை விட்டுட்டு போன. இப்போ நான் காதலிச்ச பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறா. அவங்க வீட்டில் அவங்க மாப்பிள்ளை பார்க்குறாங்களா? இதை தடுக்கிறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் நான் யாருங்கிறாமா? அவள் தான் அவன் இடத்துல இருந்து அன்புவா பாசமாக வந்து பேசுனா. யாருமே என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவள் என்கிட்ட எப்படியெல்லாம் தெரியுமா தன்மையாக பேசுனா? இது எல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலம்மா. அவன் என்கிட்ட பேச மாட்டான்னு நினச்சி பார்த்தாலே. இதில் அவள் கல்யாணம் மட்டும் பண்ணிட்டு போயிட்டானா? நான் என்னம்மா பண்ணுவேன்? எனக்குன்னு யாருமா இருப்பா? அதுக்கப்புறம் நானும் அவன் கூடயே வந்துட வேண்டியதாம்மா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து பேசிகிட்டு இருக்கப்ப கார்த்தி வந்துடுறாங்க. அவங்களோட கடைசி தம்பி. ஏடா மாறா இங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, வாடா இங்கேருந்து போகலாம். கார்த்தி நீ லவ் பண்ணியிருக்கியா? என் மேலே அன்பு பாசம்லாம் காட்ட யாரா இருக்கா அந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்படியெல்லாம் இல்லைடா, எல்லாரும் உன் மேலே அன்பா பாசமாக தான் இருக்கும். சேச்சா அப்படியெல்லாம் இல்லைடா, யாருமே என்கிட்ட அன்பு பாசமாக வந்து நடந்துக்கிறதே இல்லை. நான் இருக்கேனா இல்லையா, நான் ஏன் இப்படி இருக்கேன், என்னை லைட்டாக வந்து மாற்றணுன்னு அத்தை மட்டும் போராடும். என்ன பண்ணுறது, அது பாவப்பட்ட ஜீவன். ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் அத்தையால் சூழவா எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம மாறன், நான் லவ் பண்ணிட்டேன்டா. லவ் பண்ணதில் ஒரு பொண்ணு என்னை கழட்டி விட்டுட்டு போயிடுச்சு. அந்த பொண்ணு என் மேலே அன்பா பாசமாக தான் இருந்தான். நான் காதலை சொன்னேன். ஆனால் அந்த பொண்ணு என்னோட காதலை வந்து ஏற்றுக்கலைங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. என்னாலேயே தாங்க முடியலையே, நீ எல்லாம் லவ்லாம் சத்தியமாக பண்ணிடாத. உன்னால் நான் சுத்தமாக தாங்க முடியாது. வலியும் வேதனையும் ரொம்ப அதிகண்டா கார்த்திங்கிற மாதிரி சொல்லும்போது, வா வீட்டுக்கு போகலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் வீட்டுக்கு. மாறனோட அப்பா வந்து அப்படியே சோபாவில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஏம்மா பந்தலுக்கு சொல்லியாச்சு, அது மட்டும் இல்லாமல் கேட்ரிங் சர்வீஸ்க்கு எல்லாமே வந்து முன்னாடியே வந்து புக் பண்ணியாச்சுமா. அவங்க மீட்டிங்லாம் கிடைக்கவே கிடைக்காதுனாங்க. அவங்களே வந்து சமையலுக்கு வந்து தடபுடலாம் வந்து பண்ணிடுவாங்க. இலையில மட்டும் 30 டிஷ் இருக்கிற மாதிரி நான் பார்க்க போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்த்துறதுக்கு முன்னாடி வயர் நிறையணும்னு சொல்லுவாங்க. அப்படி வயர் நிறைஞ்சிச்சுன்னா ரொம்ப சூப்பராக தானே இருக்குங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம ராமச்சந்திரன், ரொம்ப சந்தோஷமாம்மா. நீங்கள் என் கல்யாணத்தை முன்ன நின்று எப்படி நடத்துறீங்கன்னு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்தையும் ஜாம் பண்ணிடுவேன். பொண்ணை கடுப்பாயிட்டாங்க நம்ம வள்ளி. என்னென்ன நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில்? பொண்ணுக்கு சம்மதமா இல்லையான்னு தெரில, நீ மாட்டுக்கு முந்திரி கோட்டை மாதிரி எல்லாத்தையும் வந்து முன்னாடியே வந்து பண்ணிக்கிட்டே இருக்க. கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியான்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க. என்னத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஒத்துமொத்த குடும்பமும். நான் சொல்கிறது மட்டும் கேளுண்ணே. கடைசியில் அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டானா இந்த கல்யாணத்தில் நீ தான் ஆர்வம் காட்டுற. பந்தல் போடுறதுலேருந்து மண்டபம் பிடிக்கிறதுலேருந்து சமையலுக்கான கான்ட்ராக்ட்லேருந்து எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நீ தான் அசிங்கப்பட்டு நிற்க போறியா? இது எல்லாம் உன்னோட கௌரவ சமாச்சாரம். கண்மணி அந்த வீட்டோட பொண்ணா இல்லையான்னு தெரில. வீரா வந்து கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்னாளா? உன்கிட்ட சொன்னாளா? நான் தான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து கண்மணியும் பேசி சமாளிக்கிறாங்க. ராஜேஷோட அம்மாவும் பேசி சமாளிக்கும் போது, அண்ணா நான் அவளை தான் சொல்லுவேன். நான் இந்த கல்யாணத்தை நின்று பண்ணாத, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ செலவு பண்ணாதன்னெலாம் சொல்லவே இல்லை. உன் ஆசை தீர நீ எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணு. பணத்துக்காக நம்ம வீட்டில் பஞ்சம். ஆனால் கௌரவம் ரொம்ப முக்கியம் சரியா? அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டா, இதை விட தடபுடலாக என்ன வேணாலும் பண்ணுங்கிற மாதிரி வள்ளி வந்து சொன்னோன்னே, வள்ளி சொல்கிறதும் கரெக்டு தான்மா. நாளைக்கு உன் காலையில் உன் தங்கச்சி வந்து வர சொல்லிவிடு. ஐயோ மாறன் முன்னாடி என்னத்த சொல்லுவாளோ தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடா ஒட்டுமொத்த குடும்பம் இங்கே தான் மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தி வந்து பேசுகிறாங்க. நான் போய் உள்ளே நிற்கிறேன், நீ இங்கேயே நில்லு, அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் போதுங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொன்னோன்னே வாசல்லே நிற்கிறாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறமேட்டுக்கு மாறன் மட்டும் அவங்க ரூம் பக்கம் போயிட்டுருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. வீராவும் நம்ம ஜெயலட்சுமி பிருந்தா 3 பேரும் ஆட்டோவில் வந்து வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ராமச்சந்திரன் மட்டும் சோபாவில் மாசா உட்காந்துட்டு இருக்கிறப்ப, என்னது ஒருத்தர் காணுமே, சோகமாக தாடி வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாரு, அவர் எங்கே தான் போனார் தெரியலையே, மானஸ்தன் ஒருவேளை போயிட்டானோ அப்படின்னு சொல்லும்போது குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன். உன்னை இவன் இருக்க தான் செய்கிறான இந்த இடத்துல. சரி சரி காமெடியெல்லாம் பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாறா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் தங்கச்சி வந்து ராமச்சந்திரன் பேச்சை மீற முடியாமல் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தான் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம கண்மணிலேருந்து ராமச்சந்திரன்லேருந்து எல்லாரும். இந்த கல்யாணத்தில் உனக்கு சம்மதமாக இல்லையா? எனக்கு மாறன் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. எனது மாறன் தான் பிடிச்சிருக்கா? டெய்லி வந்து அவங்க ஆரம்பத்துலேருந்து நம்ம வள்ளியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வீரா மாறனை பார்க்குறதும் மாறன் வீராவை பார்க்குறதும் இவங்க 2 பேருக்கு தான் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப தான்
நம்ம வீரா வந்து இது மாதிரி ஒரு அதிரடியான முடிவு வந்து சொல்லிட்டாங்க போல இருக்குது. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாகி நிற்கிறாங்க ஒட்டுமொத்த குடும்பமும். பார்த்தா இது எல்லாம் கண்மணியோட ட்ரீம் மாதிரி தெரியுது. எனக்கு கொஞ்சம் யோசிக்க வந்து நேரம் கொடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரத்துக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்குமா? நிச்சயதார்த்தத்துக்குள்ளே வந்து சொல்லிடு. ஆனால் நிச்சயதார்த்தம் வந்து பண்ணணுமா வேணாமான்னு நீ முடிவெடுத்துரு. அதுக்குள்ளெல்லாம் நான் வரல. ஆனால் நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மாற்ற முடியாது வீரா, பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. காஃபியெல்லாம் குடிச்சு யோசிக்கும் போது உங்களுக்கு எதாவது வேணுமான்னு சொல்லி ஜெயலட்சுமி கிட்டேயும் பிருந்தா கிட்டேயும் கேட்குறாங்க நம்ம மாறன். அதெல்லாம் ஒன்று வேணாம், இந்த காஃபியே நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப வீரா மட்டும் காஃபி குடிச்சிட்டு தனியாக தூணுக்கு பக்கத்தில் நின்று சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மாறனை தான் பிடிச்சிருக்கு சரியா அப்படின்னு சொல்லிடு வீரா, இதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன், நீயும் காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது, தைரியத்தை வரவை, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி மாறன் மட்டும் சொல்கிறாங்க. என்ன இவன் காமெடி பண்ணிகிட்டு இருக்கான், இவன் என்னமோ நான் லவ் பண்ணுற மாதிரி இவன் சீன் போட்டுட்டு இருக்கானேங்கிற மாதிரி தான் வீரா வந்து மனசில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ராமச்சந்திரன் வந்து வராங்க. அப்பன்னு பார்த்து என்னம்மா யோசிச்சிட்டியான்னு சொல்லும்போது எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க. உடனே வள்ளி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. அண்ணா நீயே யோசிச்சு பாரு, அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தில் இஷ்டம்னா வந்தோடனே சொல்லியிருக்கோம், இல்லாட்டி ஒரு 5 நிமிஷம் டைம் கேட்டு சொல்லியிருக்கோம். இன்னமும் வந்து யோசிச்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? குடும்பத்தை பிரிய மனசு இல்லை. அவன் ரொம்ப பொறுப்பான பொண்ணுன்னு அவன் மனசில் என்ன இருக்குன்னே தெரியாமல் நீ இது மாதிரிலாம் யோசிக்காதன்னு சொல்லும்போது நம்ம மாறனும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம்மா, எனக்கு வீராவை பற்றி நல்லா தெரியும். குடும்பம்னா கண்ணு கருத்துமா பத்திரமா பார்த்துப்பா, அதனால இந்த கல்யாணத்தில் அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி மாறனும் சொன்னோன்னே ராமச்சந்திரன் பின்னாடி வந்து யாரா அது மாதிரிலாம் நாட்டாமல் பேசுறதுன்னு சொல்லிட்டு லுக்கு விடுறாங்க. அப்பாவை பார்த்தோன்னா அமைதியாயிடுறாங்க நம்ம மாறன் அந்த இடத்துல. ஐயோ அப்பா வேற பார்க்குறாங்களே, தயவு செஞ்சுமா இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுமா, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க கஞ்சாடியில் நம்ம வீராட்ட. அப்பான்னு பார்த்து இந்த கல்யாணத்தில் எனக்கு முழு சம்மதம், வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து விருப்பம்னா சந்தோஷம்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்னமும் நான் ஹாப்பியாக தான் இருப்பேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா அது இப்படி பண்ணிட்டா, கவுத்துட்டியா இந்த பொண்ணுயே இப்படி தான், இவளை போய் நம்பிக்கிட்டு இருந்தேனே, இவள் கண்டிப்பாக தைரியமான பொண்ணுன்னு நினச்சேன், ஆனால் என்னை இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டாளே. மாறா நம்மளை தான் வந்து லவ் பண்ணியிருக்கோம், அவள் நம்மளை லவ் பண்ணவே இல்லை, எப்படி இருந்தாலும் நம்மளை லவ் பண்ணுவான்னு கான்ஃபிடெண்ட்டாக இருந்துட்டோம், என்ன பண்ணுறது, இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம மாறன் மட்டும் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கார்த்தி வந்து தூணை சுற்றி வந்து பூவை வந்து சுற்றி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி வேலையை தான் வந்து நம்ம ராகவனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய் இது மாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டியான்னு சொல்லி கார்த்தி கேட்டோன்னே, ஏன் ஆளு கல்யாணத்திலே என்னையே வேலை பார்த்தா நான் எப்படா வேலை பார்க்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாறன் மட்டும் 10 அடி தூரம் வந்து தள்ளி வந்து நிற்கிறாங்க. அப்போன்னு பார்த்து ராமச்சந்திரன் வந்து இது மாதிரி கேட்குறாங்க, என்ன வேலை பார்ப்பானா இல்லையா, நான் எங்கே வேலை பார்க்கலன்னு சொன்னேன், முக்கால்வாசி வேலை நான் தான் பார்த்தேன்னு சொல்லேன்டா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா அவன் தான்ப்பா பார்த்தான் பொறுப்பா, நடக்கட்டும் நடக்கட்டும், சீக்கிரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வரப்போகிறாங்கன்னொன்னே ஜபக்காலத்தை வந்து விரிக்கிறாங்க நம்ம மாறணும். ஒரு பக்கம் ராகவனும் இங்கே தான் எல்லாரும் வந்து உட்காந்து சம்மதம் பேச போகிறாங்க. வீரா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சந்தோஷமாக சிரித்து வந்து மாலையை மாற்ற போகிறா, கையில் மோதிரம்லாம் போட போகிறாங்க. இதெல்லாம் என்னால் நம்பவே முடியலையே கடவுளேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் வேதனையோடு இருக்காங்க நம்ம வள்ளி. என்னடா இது, இந்த குடும்பம் எதை நோக்கி போகுது, கல்யாணம் நடக்கிறலாம் சந்தோஷங்கிற மாதிரி யோசிக்கும்போது ஒரு பக்கம் கோவத்தில் இருக்காங்க. என்னடி இவ்வளோ நகை வந்து கொடுக்குற, நம்ம வீட்டில் இது மாதிரிலாம் நகையில்லை, இதெல்லாம் ராமச்சந்திரனோட பரம்பரை நகையா, உன்னதான் மகள் போல் பார்த்துக்கிட்டு இருக்கா, நிச்சயம் அது மாதிரிலாம் நான் ஏற்றுக்க மாட்டேன், நம்ம வீட்டு நகையாக இருந்தால் மட்டும்தான் நான் போட்டுப்பேங்கிற மாதிரி சொன்னோன்னா வள்ளி வந்து சந்தோஷப்படுற. பரவாயில்லையே இவளை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், இப்போ தான் சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வந்து கிடச்சிருக்கு, நல்ல பொண்ணாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்மக்கிட்ட ஏது இவ்வளோ பணம் காசுலாம், அதனால் இவர் தானே செய்ய முடியும், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பேச வேண்டியதான், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் இருக்கோ இல்லையோ தெரியலையே, அப்போ நான் தள்ளி போட்டுடலாம் அந்த கல்யாணத்தை